TI Tamil News. தருமபுரி அரசு கலை கல்லூரி முன்பு கௌரவ பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் யுஜிசி நிர்ணயித்த 50 ரூபாய் 1000த்தையும் நிலுவைத் தொகையான 15 லட்சத்தையும் வழங்கிட வேண்டும், ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 4 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி போராட்டம் செய்தனர். இதில் அரசு கலை கல்லூரி 128 பேராசிரியர் கலந்து கொண்டனர். கடந்த 4 மாதமாக ஊதியம் வரவில்லை. இதனால் எங்கள் குடும்பம் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எங்கள் கூட வேலை செய்யும் அனைவரும் இதுக்கு பாதிப்புள்ளாக இருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கு இந்த தமிழக அரசானது 12 மாத ஊதியம் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் யுஜிசி நிர்ணயித்த 50,000 சேலரியும் வழங்குமாறு பரிசீலிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு கௌரவ விருதாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த கௌரவ விருதாளர்களே இன்று வரை கௌரவ விருதாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான அடிப்படை தேவையான சம்பளம் கூட இல்லாமல் மிக சொற்பமான ஊதியத்தில் பல ஆண்டுகளாக நாங்கள் கௌரவ விருதாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். முதல்வர் ஐயா சொன்னபடி இது விடியலுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியில் எங்களுக்கு விடியல் ஏற்படும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2-3 ஆண்டுகளில் பணி நிறைவு பெறுகின்ற கௌரவ விருதாளர்கள் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். யுஜிசி நிர்ணயித்த ரூபாய் 50,000த்தையும் நம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ரூபாய் 50,000த்தையும் நிலுவைத் தொகையாக ரூபாய் 15 லட்சத்தையும் உடனே வழங்குமாறு நமது அரசாங்கத்திடம் எங்கள் கௌரவ விருதாளர் சங்கம் ஒட்டுமொத்த சங்கமும் கோரிக்கையாக வைக்கின்றோம்.